இப்ப இந்த கோபேக் மோடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சமீப காலங்கள்ல பெரிய அளவுல இல்ல. இப்ப தமிழ்நாட்டை பற்றி இப்படி எல்லாம் பேசி விட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வராருன்னா அந்த கோபேக் மோடி அப்படின்றது அன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு அது ஒரு பிரச்சனையாக மாறும். ஏற்கனவே பல அமைப்புகள்லாம் வந்து ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அவர் வர்றதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்கு. இன்னொன்னு விவேகானந்தர் பாறைக்கு வருவதற்கு 2 ரீசன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து யூபில எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கி, இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலும் வந்து தேர்தலுக்கு போகுது. அப்போ விவேகானந்தர் அப்படின்ற ஒரு நபர் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு முக்கியமான ஐக்கன். அமித்ஷா என்ன சொல்றாரு, இந்த மாநிலத்தை ஒடியா பேசக்கூடிய ஒரு நபர் ஆள வேண்டுமா அல்லது தமிழ் பேசக்கூடிய ஒரு நபர் ஆள வேண்டுமா அப்படின்னா நீங்க வந்து ரீஜனல் டிவைட நீங்க தானே உருவாக்குறீங்க. இப்ப நீங்க நார்த் இந்தியாவுக்கு போறீங்க அப்படின்னும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுங்க? இல்ல அங்கிருந்து வரக்கூடிய ஒரு நபர் வந்து அவர் எவ்வளவு இன்செக்யூர் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குவதற்கு பிரதமரே காரணமாக அமைந்து விட்டார் அப்படின்னும் போது அது எவ்வளவு பெரிய கொடுமை. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் பத்திரிகையாளர் ஷபீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். மோடியினுடைய தமிழ்நாடு வருகை 3 நாள் விவேகானந்தர் பாறையில தியானம் பண்ண போறார் அப்படிங்கிற செய்தி, இதோடு ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ சேர்த்தெல்லாம் பேசப்படுது. ஒரு காரணம் இல்லாம வரமாட்டாரு, வெறும் தியானம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? என்ன மாதிரியான நகர்? இல்ல, நீங்க எப்பவுமே அந்த தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி அவர் வந்து ஃபைனல் இது முடிஞ்ச உடனே அவர் உத்தராகண்ட் போவாரு. லாஸ்ட் டைம் உத்தராகண்ட் போனாரு. இந்த வாட்டி உத்தராகண்ட் போக முடியாது, ஏன்னா அங்க வந்து அந்த யாத்திரா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்க உங்களுக்கு ஏற்கனவே அங்க வந்து ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பல இது இருக்கு. அப்போ அங்க பிரைம் மினிஸ்டர் போறாருன்னா அது இன்னும் வேறு விதமான இஷ்யூஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிரும் அப்படின்றனால, ஏன்னா செக்யூரிட்டி உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அங்க கூட்டமா இருக்கு. நீங்க நிறைய சமூக வலைதளங்கள்லாம் பாத்தீங்க, இந்த உத்தராகண்ட் யாத்திரைக்கு போறவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அங்க அந்த அந்த ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் அந்த 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 பந்தோபஸ்து இதெல்லாமே வந்து சரியில்லை அப்படின்ற புகார்கள்லாம் வருது. இப்ப அங்க இவர் போறாரு அப்படின்னும் போது அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணோம். அப்ப அது பப்ளிக் மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திடும்னா அந்த இதெல்லாம் வந்து அவங்க தவிர்க்கிறாங்க. ஸோ வேற எங்க போலாம் அப்படின்னும் போது தமிழ்நாடு அவர் வர்றதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்கு. இன்னொன்னு விவேகானந்தர் பாறைக்கு வருவதற்கு 2 ரீசன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து யூபில எல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கிறாரு. இல்ல, யூபிலையும் போய் தமிழ்நாட்டுல உங்களை கொச்சையா பேசுறாங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேசியிருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல ஒரு போற யூபி எலெக்ஷனுக்கு போகுது அப்படின்னும் போது பிரதமர் தமிழ்நாட்டுல இருந்து இந்த காட்சிகள் எல்லாம் எல்லா மீடியா சேனலும் காமிப்பாங்க. அவரு அந்த பாறையில போய் தியானம் பண்ணுவாரு. மஜா ஸ்டில்ஸா வரும். இல்ல உண்மையிலேயே நீங்க அவருடைய இதை நீங்க பாத்தீங்கன்னா அவர் தனியா அந்த பாறையில் நின்று சன்ரைஸ் சன்செட், நீங்க இப்ப கூட ஒண்ணும் இல்ல, அந்த ஸ்கூப் டைவிங் போனாரு, லக்ஷதீப் போனாரு, அந்த இமேஜஸ் எல்லாம் பாத்தீங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு போனாரு, எங்க அது இங்க தமிழ்நாட்டுல சைனீஸ் அதிபர் மாமல்லபுரம் போய் அந்த பீச்சை கிளீன் பண்ணாரு. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அங்க அவர் பண்ணுவாரு. இது ரொம்ப ஸ்டாண்டர்டா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த காட்சிகள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலும் தேர்தலுக்கு போகுது. அப்போ விவேகானந்தர் அப்படின்ற ஒரு நபர் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு முக்கியமான ஐக்கன். ஓகே. அப்போ அந்த கால்குலேஷனும் இதில் அடங்கி இருக்கிறது அப்படின்றத நான் பாக்குறேன். இப்போ நீங்க அன்னைக்கு சமூக வலைதளங்கள்லயும் அன்னைக்கு ஊடகங்கள்லயும் இந்த காட்சிகள்லாம் வரும்போது இது மறைமுகமாக ஒரு பிரச்சாரத்துக்கான ஒரு வியூகமாக இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய. ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் கூடுதலா நம்ம தமிழ்நாடு பத்தி வேற ஒண்ணு பேசிட்டு உள்ள வர்றாருன்ற எதிர்ப்பு உருவாகும். அதான் சொல்றேன். இப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப இந்த கோபேக் மோடி அப்படின்ற ஒரு விஷயம் சமீப காலங்கள்ல பெரிய அளவுல இல்ல. இப்ப தமிழ்நாட்டை பற்றி இப்படி எல்லாம் பேசி விட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வராருன்னா அந்த கோபேக் மோடி அப்படின்றது அன்னைக்கு பெரிய அளவுக்கு அது ஒரு பிரச்சனையாக மாறும். ஏற்கனவே பல அமைப்புகள்லாம் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க ஒரிசால போய் தேர்தல் பிரச்சாரம் பண்றீங்க, நீங்க அங்க போய் வி.கே. பாண்டியனுக்கு எதிராக பேசலாம், அவருடைய அரசியலுக்கு எதிராக பேசலாம். பட் அவர் இந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவி இந்த கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருக்கு சொன்னோம். அதுல ஒன்னும் இன்டென்ஷன் இல்லன்றாரு. அது எப்படி இன்டென்ஷன் இல்லாம இருக்கு? அதுக்கப்புறம் பேசின அமித்ஷா என்ன சொல்றாரு, இந்த மாநிலத்தை ஒடியா பேசக்கூடிய ஒரு நபர் ஆள வேண்டுமா அல்லது தமிழ் பேசக்கூடிய ஒரு நபர் ஆள வேண்டுமா அப்படின்னா நீங்க ரீஜனல் டிவைட நீங்க தானே உருவாக்குறீங்க.
உங்களுக்கு வாக்குகள் வேண்டும் என்பதற்காக அந்த ரீஜனல் டிவைடை உருவாக்குறீங்க. நீங்க ஒடிசால இருந்து எவ்வளவு பேர் இங்க வந்து வேலை பார்க்கறான்? எத்தனை மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இங்க வந்து வேலை பார்க்கறாங்க? எத்தனை மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு தமிழ்நாடு வாழ்வு கொடுத்திருக்கிறது, கேரளா வாழ்வு கொடுத்திருக்கிறது, பல்வேறு மாநிலங்கள் வாழ்வு கொடுத்திருக்கிறது. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த நார்த் இந்தியன், சவுத் இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு டிவைட் வந்து இவங்க உருவாக்குறாங்க, எதிர்கட்சிகள்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னு பேசக்கூடிய ஒரு இடத்துல அது பாஜகவே தேர்தலுக்காக செய்கிறது அப்படின்னும் போது அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? இப்ப நீங்க நார்த் இந்தியாவுக்கு போறீங்க அப்படின்னும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இல்ல அங்கிருந்து வரக்கூடிய ஒரு நபர் வந்து இங்க வந்து நம்ம வாழ்க்கையை நடத்தணும், நம்ம வாழ்வாதாரத்துக்காக இங்க வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னும் போது அவர் எவ்வளவு இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாரு? இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குவதற்கு பிரதமரே காரணமாக அமைந்து விட்டார் அப்படின்னும் போது அது எவ்வளவு பெரிய கொடுமை. அதுவும் எதற்காக? ஒரு தேர்தலை ஜெயிக்கிறதுக்காகவா, ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுக்காகவா நீங்க இப்படிலாம் பேசுவீங்க? இது ஒரு பெரிய ஆபத்து. இந்த தேர்தல்ல நீங்க எதை மறந்தாலும் பிரதமருடைய பேச்சுக்கள்லாம் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு மறக்க முடியாது. அதோட இம்பாக்டும் இருக்குன்றீங்க. கண்டிப்பா இருக்குங்க. கவர்மெண்ட் மாறினாலுமா நீங்க எப்படி இருந்தாலும் வந்து அந்த அந்த மனநிலை அப்படின்றது தானே, மனிதர்கள் தானே எல்லாரும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டுல ஒரு 15% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு நீங்க பேசிட்டீங்க. அந்த மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? நீங்க தேர்தல் வருது, தேர்தல் போகுது, தேர்தல் முடியுது. நீங்க அந்த 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 விஷயத்த வந்து பொதுமக்கள் மத்தியில நீங்க வந்து உங்களுடைய ஆதரவாளர்கள், உங்களை நம்பக்கூடியவர்கள், உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் பொதுவெளியில நீங்க இதை பேசியிருக்கீங்க அப்படின்னும் போது நாளைக்கு எங்கேயாச்சும் இது ஒரு பிரச்சனையாக மாறாது அப்படின்றதுக்கு என்ன நிச்சயம்? ஐடியாலஜிக்கல் வெறி பிடிச்சவன் அவங்க மேல என்ன மாதிரி தாக்குதல் ஒரு டீ கடையில நீங்க உட்கார்ந்து டீ குடிக்கிறீங்க, அங்க வந்து பாரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்றான், அது ஒரு பிரச்சனையாக மாறுகிறது, அது ஒரு கலவரமாக மாறுகிறது அப்படின்னும் போது இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? அவனுக்கு வந்து இப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு மனநிலை சமூகத்துல உருவாகி இருக்கு அப்படின்னும் போது அவனால ரோட்ல போறதுக்கோ அல்லது ஒரு ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணும் போதெல்லாம் இந்த யோசனைகள்லாம் இருக்கணும்ல. அந்த பயம் அப்படின்றது உருவாகும் இல்லையா? ஒரு அச்சம் என்பது உருவாகும் இல்லையா? இதே பணம் படைத்தவர்கள்லாம் அந்த பிரச்சனை கிடையாது, அவங்க கார்ல போட்டு போயிருவாங்க. நீங்க எனக்கு நான் தேர்தலில் பல இடங்களுக்கு போனேன், சொல்றாங்க ட்ரெயின்ல போறதுக்கு பயமா இருக்கு, ட்ரெயின்ல போகும்போது தொப்பி போட்டிருந்தா சுட்டுறாங்க அப்படின்ற ஒரு அச்சம் என்பது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து அந்த அச்சத்தை பன்மடங்கு அதிகமாக ஆக்கக்கூடிய பேச்சுக்கள். இது ஒரு நிச்சயமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மீண்டும் வந்து பாஜக ஒரு குறைந்த பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்தா கூட இந்த பயம் அப்படின்றது அவங்களுக்கு அவங்க மனசுல இருக்கதானே செய்யும். ஓகே, ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்களை பேரலையோடு இணைந்து பயந்து கொண்டிருக்கு. மிக்க நன்றி.